டெல்லியிலையும் நான் சொல்லிட்டேன். நீங்கள் உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும், பத்திரிக்கை வேணுங்கிறதுக்காக திருப்பி சார் அதை எப்படி அதில் வெளிப்படையாக சொல்ல முடியாது சார். நாங்கள் சேர்ந்த உடனே உங்களுக்கு தகவல் கொடுக்க போகிறோம். அதில் அரசியல் கட்சி என்பது ரகசியமாக தான் அரசியல் கட்சிக்கு அதுக்குன்னு ஒரு அந்தஸ்து உண்டு, புரியுதுங்களா? அது பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வருவதை பற்றி ஏதாவது நேற்றுக்கு பேசப்பட்டதா? எப்போ வர்றாங்க அதெல்லாம் நாங்கள் அறிவிப்போம். ஏன்னா அதான் முத அரசியல் சூழ்நிலை பற்றி பேசியிருக்கிறோம். என்னைக்கு பாரத பிரதமரோ அல்லது மற்ற மத்திய அமைச்சர்களோ வருகின்ற பொழுது நிச்சயமாக ஊடகத்துக்கு தெரிவிக்கப்படும். அது பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்களும் தெரிவிப்பாங்க, நாங்களும் தெரிவிப்போம். நேற்று முதல்வர் பேசுகிறப்ப தமிழ்நாட்டை தமிழகத்தில் உள்ளவர்கள் தான் ஆட்சி செய்யணும், டெல்லியில் இருந்துடைய ப்ராக்ஸி அரசு ஆளக்கூடாதுன்ற ஒரு கருத்தை முன்வச்சிருக்கிறாரு. அப்படித்தாங்க நாங்களும் சொல்லிட்டு இருக்கிறோம். அவர் தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாது பேசுகிறாரு தெரியல. எங்கள் கூட்டணிக்கு யார் தலைமை சொல்லுங்கள்? யாருக்கு தலைமை? யாருக்கு தலைமை? அதிமுக தான் தலைமை. எங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தான் அதிமுக தான் ஆட்சி அமைக்குன்னு சொல்லியாச்சுல்ல. அப்புறம் அவரோட தான் காங்கிரஸோடு சேர்ந்திருக்காரு. காங்கிரஸும் அவரும் எந்தெந்த காலத்தில் திமுக இருக்கின்ற பொழுது அப்போ என்ன இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது, எமர்ஜென்சி வந்தது, மிசா சட்டம் வந்தது, அவரெல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, கலைஞருடைய பிறந்தநாள் வருகின்ற நூற்றாண்டு விழா வருகின்ற பொழுது ஒரு கண்காட்சி நடத்துகின்ற பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் மிசா சட்டத்தில் சிறை இருக்கிற மாதிரி காட்டினாங்க. அப்படிப்பட்ட கட்சியில் தான் போய் கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. கூட்டணி என்பது அவ்வப்போது எல்லா கட்சிகளும் அமைச்சிட்டு இருக்குது. இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை. இதே 1999 நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுதா இல்லையா? அப்போல்லாம் டைரக்ட் தான் ஆனாங்களா? அமைச்சரவையிலே வீட்டில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 8 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அமைச்சரில் பாரதிய ஜனதா மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தாங்களே இல்லையா? 2001 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இடம்பெற்றிருந்தாங்க. அதையெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க.